பெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் வந்து நிறைய தகவல் வந்து மெட்ரோபி மூலயமா வந்து வழங்கிட்டு இருக்கோம். ராசி பலன், அதுக்கப்புறம் வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய துல்லியமான விஷயங்களை வந்து ஐயா கணிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாருக்குமே பயன்பெற ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டே நாளைக்கு வரப்போகிறது. ஸோ அந்த டேவுக்காக ஐயா கிட்ட ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிக் நேரிலும் கொரோனா இருக்கும் பக்தி தமிழ் நேரிலுக்கும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்லிருப்பேன் சார். வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 21 வந்து வரப்போகுது. ஸோ எல்லாரும் வந்து அதுக்கான விஷயஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ அகஸ்தியர்கிட்டேருந்து ஒரு பிளஸ் வாங்கி நீங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். யோனையில் வந்து 21 அன்னைக்கு வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் பீஸ் தேவை. மக்கள் வந்து உலக மக்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. தேவையில்லாமல் ஒருத்தர் சண்டை வார்த்தை வழியாக பேசிக்கிறாங்க. சில சஞ்சலங்கள் உருவாக்கிறாங்க. நாமே எதிரியாக இருக்கிறோம். சில எதிரி தவம் இல்லாமல் மனசு மற்ற நாடுகள் எல்லா நாடுகளையும் எல்லா வழிபாடுகளையும் வழிகள் நல்லா செஞ்சு உலக நாடுகள் அத்தனை பேருமே நல்லா இருக்கணுன்றது என்னோட குறிக்கோள். எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக வாழணும். ஒரு சின்ன எந்த ஒரு உயிரினங்களுக்கும் எந்த ஜீவராசிகளுக்குமே வந்து நம்ம ராமலிங்கர் சொன்ன மாதிரியா எந்த ஜீவராசிகளுமே வந்து இன்பெறக்கூடாது, துன்பெறக்கூடாது, இன்புற்று வாழணும். நிச்சயமா இன்புற்று வாழக்கூடிய நிலைமை வேணும் பிரிதானுக்கு. அதே மாதிரியா நம்மளால அடைஞ்ச இன்பத்தை உலகம் முழுதும் அடையும். அந்த மாதிரி அடையக்கூடிய தன்மைகள் வேணுன்றதுனால தான் இந்த யோனை வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு கிடைச்ச மெசேஜ் தான். நான் நாளைக்கு அதோட மெசேஜை பற்றி எல்லாம் உடம்புலாம் மெடிடேஷன் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே மெடிடேஷன் பண்ணுங்க. எல்லாருக்கும் பீஸ் வேணும். அந்த பீஸ் வரணும். உலகம் முழுவதும் பீஸ் கிடைக்கணும். நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டால் விலைவாசிகள் அதிகமாகுது. இந்த விலைவாசிகள்லாம் குறையணும். ரெண்டாவது சண்டைகள் நிற்கணும். அப்பாவி மக்கள் நிற்கிறது நல்லது. இந்த அப்பாவி மக்கள் வந்து யாரும் வந்து இதுவாகக்கூடாது. இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த அப்பாவி மக்கள் வந்து இறக்கக்கூடாது. இதுதான் நம்ம உலகத்தன்மையே, உலக நீதியே அதுதான். ஸோ அப்பாவி மக்கள் வந்து யாரும் இறக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் அத்தனை பேருமே நம்ம அப்பாவியாக இருக்கோம். அப்பாவி மக்களாக இருக்கிறதுனால அத்தனை பேருமே நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்கு இறந்து வழி பண்ணி சேவை இல்லாமல் பாம்பு பிளாஸ்ட் ஆகி அதில் போய் இறக்குறது ஒரு நல்ல ஆத்மா நல்ல வழியாக இறைவன் வழிக்கு போய் சேரக்கூடிய தன்மைகள் வேணும்னாக்கோ இறைவனை வேண்டது தான் நல்லது. ஸோ ஆர்கனைசேஷன், அதாவது நேச்சர், இயற்கை தான் கடவுள். இயற்கை வழியில் எல்லா விஷயத்தையும் நம்ம வேண்ட சொல்ல எல்லா எனர்ஜியும் காஸ்மிக் எனர்ஜி ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் போச்சுன்னா உலக மக்கள் அத்தனை பேரும் வேண்டுவாங்க. ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜியில் இந்த வார்த்தைகள் கலந்துனா எல்லா வார்த்தையும் சுத்தமாக சொல்ல எனர்ஜி நல்லா ஆகும். எனர்ஜி ஆகும் சொல்ல வேர்ல்டில் ஒரு பீஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால எல்லாரும் வேண்டது நல்லது. சார் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய நேயரான கெஸ்ட் வந்து நம்ம விஜய் ஆனந்த் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த மெடிடேஷன் டே பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சார். தியானன்றது வந்து நமக்கு வந்து 3 நிலைகளாக சொல்லலாம். நம்ம வந்து வெளியே தியானம், உள்புற தானம், அதையும் தாண்டி ஆத்மாவை டச் பண்ணுறதுன்னு சொல்லலாம். தியானம் யோகமாக மாறும், யோகம் தவமாக மாறும்னு சொல்லுவோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னும் போது பஞ்ச இந்திரியங்களும் செயல்படுறது. வெளில பாட்டு கேட்குறோம், நெத்தியில் எட்டுக்கிறோம், அபிஷேகத்தை பார்க்குறோம். இந்த 15 இன்ச்சுகள் ஆக்டிவேட் ஆகி நம்ம உள்ளே போகும்போது அது உள் மனசை டச் பண்ணுறது. அதுவே டெவலப் ஆக தவமாக மாறுது. ஸோ இந்த 3 நிலைகளை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு பிரம்ம முகூர்த்தமும் கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நம்ம ஈஸியாக நம்ம அந்த டெஸ்டினி அட்டைன் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தை நான் சொல்கிறத விட சார் சொல்லுவார். பிரம்ம முகூர்த்தத்தை தியானம் பண்ணுறது என்ன பலன் அப்படின்னு சார் சொல்லுவார். ஸோ பிரம்ம முகூர்த்தன்றது காலையில் 5:32 தான் பிரம்ம முகூர்த்தம். 4 மணிக்கு இருந்தது, 3 மணிக்கு இருந்தது, தூக்கத்தை கெடுத்துக்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் 5:31 கரெக்டாக தாமரை செடி இல்லைன்னா சூரியகாந்தி செடியை போய் பாருங்கள். சூரியனோட கதிர் வர சொல்ல எல்லாமே பூத்துரும். அதுக்கு முன்னாடி ½ hour முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா கரெக்டாக 5 மணிலேருந்து பண்ணாதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு வரும். 4:35 4 பிரம்ம முகூர்த்தம் இல்லை. நம்ம உடலையும் வழியும் அது கெடுக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ் தான். இந்த பாடி வந்து ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ 4 மணிலேருந்து இந்த பாடி ப்ரிப்பரேஷன் ஆகினே வரும். 5:32 கரெக்டாக மலரும். 5:32 சூரியன் கதிர் வெளியே வரும். வர சொல்ல எல்லா பூக்களும் ஒரே டைமில் ஒரே செகண்டில் எல்லா தாமரை மலர்ந்துடும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்தம் அதில் தான் இருக்குது. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பார்க்கணுன்னா அதுக்கு முன்கூட்டியே ஒரு 3/4 மணி நேரமோ இல்லை 4:45 இல்லைன்னா 5 அந்த மாதிரி அப்போ ½ hour முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணால் ஸோ 5:32 நம்ம அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வாங்க முடியும். அந்த எனர்ஜி வாங்க சொல்ல விட்டமின் டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். அந்த பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மைண்ட் பீஸ் கிடச்சுன்னா இன்றைக்கி என்ன காரியம் பண்ண போகிறோம் நமக்கு தெரியும். என்ன காரியத்தை செயல் பண்ண போகிறோம் நமக்கு தெரியும்.
அந்த செயல் காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு தான் இதுக்கான வழிகள். அந்த வெற்றியை நமக்கு அடையும். ஸோ வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள், இன்னல்கள், கிரக தோஷங்கள், அதாவது கிரகத்தில் வரக்கூடிய தோஷங்கள், அந்த இன்னல்களோடு தூய்க்கிறது இந்த மெடிடேஷன்ஸ்லாம் வரும். மெடிடேஷன்ஸோட பவர்ஸ் எப்படி பண்ணால் கிரகத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் அடக்கக்கூடிய தன்மை வரும். இந்த பஞ்சபூதங்கள் அடக்க சொல்ல கிரகங்களோட வேலைகள் குறைஞ்சிடும். ஸோ ஒரு மனிதன் சித்தர்களுக்கு வந்து பஞ்சபூதங்கள் அடக்கக்கூடிய தன்மை இருந்தது. அந்த தன்மை இருந்ததுன்னா கிரகங்களோட வேலைகள் வந்து குறைஞ்சிடும். அந்த எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி குறைஞ்சிடும். அதனால தான் நாள்பட்ட நாளாக இருந்தாங்க. சில உடல் காயமாகவே இருந்தது, அது கல்பமாக மாறி நல்ல நிலைக்கு போனாங்க. அது இல்லாமல் இறக்காமையே இருந்தாங்க. அந்த மாதிரி நிலைகள் இருந்ததெல்லாம் அகஸ்தியர், காக்கபுஜண்டர், இவங்கெல்லாம் வந்து இறக்காமே பலாயிரம் ஆண்டுகள் இருந்தக்கூடிய நிலைமைகள் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நம்ம வரணும்னா இந்த மாதிரி வழிகள் பண்ணணும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நமக்கு எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி, அந்த எனர்ஜி மூலிமா நம்ம எல்லா வழிகளையும் நல்லா பண்ணணும்னு நினச்சா ஒரு பீஸாக இருக்கக்கூடிய மெடிடேஷன் பண்ணணும். அந்த மெடிடேஷனில் சக்ராஸ் ஆக்டிவேட் வேணும். முதல்ல ஒரு குரு வணக்கம், குரு வணக்கத்துக்குரிய மந்திரத்தை எடுத்துக்கினேன். நம்ம யார்கிட்டேருந்து பிறந்தோம், அப்பா அம்மா கிட்டேருந்து பிறந்தோம், அவங்கள நினச்சிட்டு அதே நேரத்தில் குரு வணக்கத்தை எடுத்துக்கினேன். நீ யாரை வேண்டக்கூடிய தெய்வத்தை நினைக்கிற அந்த தெய்வத்தை வேண்டினா இந்த 4 வழி பண்ண சொல்ல கண்டிப்பாக அது கிடைக்கும், செயலும் வரும். ஸோ இந்த 4மே நம்ம உடலில் இருக்குது, நம்ம வழிகளில் இருக்குது. ஸோ இது நம்ம செயலில் வந்து அதுக்கான புத்திகள், வழிகள் எல்லாமே கிடைக்கும். ஸோ எனர்ஜி சக்கரை ஏங்கினா மட்டும் கிடையாது, காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புல பற்றிக்கினாவே போகும். ஸோ சக்கரை ஏங்க வேணாம், உடலில் நம்ம போகிறப்பெல்லாம் நம்ம அந்த எனர்ஜி நம்ம தொடர்ந்து உடம்புலையே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதுவே நம்ம இடத்த நம்மளோட ஆத்மாவை இறைவன் கிட்ட போய் சேர்க்கக்கூடிய தன்மை வரும். அதுதான் பக்தி மார்க். இந்த பக்தி மார்க்கத்தில் உடலோட எனர்ஜி பாடி 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 அப்பர் சுந்தரன், மாணிக்கவாசன்லாம் பாட்டு பாடி தன்னோட நிலையோட ஆத்மாவை சுத்தமாக்கி அதோட நிலைக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆதார சக்கரங்கள் பதஞ்சலி, வேக்கரம பாதகர், அதெல்லாம் பார்த்து ரோம மகரிஷி, இவங்களாம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தை ஏக்கம் பண்ணி சக்கரம் மூலமாக இறைவனோட தொடர்பு கொடுத்து அதுக்கூட போழ வழியை பண்ணாங்க. அந்த மாதிரி நிலைமை. அகஸ்தியர்லாம் வந்து காயமாக கல்பமாகவே இருந்துட்டாங்க கடைசி வரைக்கும். அவங்களோட நிலையெல்லாம் வந்து காத்துருவமாக இருந்து எல்லா செயலையும் வழி பண்ணக்கூடிய நிலைமையாக இருந்ததுன்றது சொல்கிறாங்க. அந்த மாதிரியா இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள் நல்ல ஒரு தெய்வ வழிபாடாக இருந்து எல்லாருக்கும் ஒரு பீஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான். இப்போ ரிஷிகள்லாம் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் விசிட் பண்ணுவாங்க. ஆமாம், அதுதான் தேவதூதர்கள் வராங்க. 4:30 மணிக்கு பிரம்மர்கள் வந்து அங்கே தண்ணி கிடையாது, இங்கே வந்து குளிச்சுட்டு போகிறாங்கன்னு ஒரு ஐதீகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஐதீகத்தில் வர சொல்ல அவங்களோட வார்த்தைகள் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் சொல்கிறப்போ ஆமாம் அந்த நல்லதே வந்து நமக்கு நடக்கக்கூடியது. சூப்பர் சார், சிறப்பு சார். மெடிடேஷன் டே வந்து எல்லாமே நல்லா ப்ரே பண்ணுங்க. டிசம்பர் 21 பண்ணுங்க, ப்ரேயர் இது பண்ணுங்க. திருவண்ணாமலை போய் ப்ரே பண்ணவங்களோட ப்ரே பண்ணலாம். ஏன்னா திருவண்ணாமலை தான் பவர், ஜோதியோட இயக்கமே தான், உலகத்தோட ஜோதியோட இயக்கமே திருவண்ணாமலை தான். அங்கேருந்து தான் உருவாது எல்லாமே. அதாவது எல்லா விழுதுகளும் திருவண்ணாமலையில் இருக்குது. அதனால் அந்த தெய்வங்கள் இருக்க இடத்துக்கு ஒன்று வச்சுக்கலாம். நிறைய பேர் ப்ரே பண்ணது நல்லா ப்ரே பண்ணுங்க. நல்ல இந்த உலகத்தை பீஸ்ஃபுல்லாக, தனக்குன்னு தான் வாழ வேண்டாம், உலகத்துக்குன்னு வாழணும். உலக மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல வழி வரணுன்றது நம்ம நினைக்கணுன்றது தான். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஒரு வேர்ல்டு மெடிடேஷன் டேக்காக உங்கள் விஷஸ்க்காக மக்கள் உங்களோட பிளெஸிங்ஸோடு அவங்க ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபி விநாயகர்களும் கோடான கொடி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காங்க.